ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு சூரியன் கேது சேர்க்கை பலன் 14 நாட்கள், ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை. நம்முடைய லக்னத்துல லக்னாதிபதி அப்பதான் என்டர் ஆகிறார் 17ஆம் தேதி. அவர் வந்து முத கேது நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல தான் என்டர் ஆகிறார். அதே மக நட்சத்திரத்துல அந்த மக நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது ஆல்ரெடி போயிட்டு இருக்கார். இந்த சூரியனும் கேதுவும் சேர்க்கை பெற்று ஒரு பலனை தருகிறார்கள். இது யாருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னால், நம்ம ஜாதகத்துல சூரியன் கேது இந்த 2 பேருடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ இந்த காலகட்டங்கள் அவங்க ஜாதகப்படி யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு இதை வந்து எடுத்துக்கலாம். அப்படி அப்ளிகபிள் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, 2 முரண்பட்ட கிரகங்களினுடைய தாக்கத்தை நமது சிந்தனையில உருவாக்கும். எப்பவுமே லக்னம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய சுபாவம்னு பேர். நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய முயற்சி, வெற்றி, ஆளுமை திறன், சிந்தனை, செயல்திறன் இதையெல்லாம் குறிக்கிறது. இதுல எல்லாம் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறது, ஒரு குழப்பம் ஆகிறது, முடிவெடுக்க முடியாம தடுமாறுறது, அல்லது ஆவேசப்படுவது, ஆக்ரோஷப்படுவது, கோபப்படுவது. ஏன்னா 2 பேரும் விசித்திரமா 2 பகை உணர்ச்சியை காட்டும்போது எமோஷன்ல அது ஒரு விசித்திரத்தை உருவாக்கும். அப்ப ஏன் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகணும், ஏன் டிஸ்டர்ப் ஆகணும் அப்படின்னு பார்க்க போனா, நமக்கு இந்த திசா புத்தி, இந்த கிரக சேர்க்கை இதுதான் பண்ணுதுங்கிறத சொல்லணும். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியுதுன்னு வைங்க, இப்ப முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எமோஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதிகப்படியான ஆர்வம் இல்லாம பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்துல ஈடுபட்டா தானே பிரச்சனை வருது. அந்த ஈடுபாட்டை குறைச்சிக்கலாம். இப்ப நம்ம வீட்ல யாருகிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையாகட்டும், கணவன் மனைவியாகட்டும், அல்லது பெற்றோர்களாகட்டும், ஒரு முடிவெடுக்கக்கூடிய இதுல பேசும்போது, அந்த இன்வால்வ்மெண்ட்ட குறைச்சுக்கணும். அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிரணும். அத வந்து அந்த 14 நாள் நடத்திட்டோம் அப்படின்னா, நம்ம மேல தப்பு வராது. நாம வந்து தவறா வழிகாட்டணும், அல்லது நீங்க இப்படி சொன்னதுனால தான் இது நடந்ததுங்கிற பழி நம்ம மேல வராது. இது வந்து ஸ்மார்ட் ஒர்க் செய்யக்கூடிய, சொந்த உழைப்பு செய்யக்கூடிய கன்சல்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், ஒரு இடத்துல ஐடி லைன்ல ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கா பண்ணக்கூடிய, வேலையா பண்ணக்கூடியவர்களாகட்டும், இந்த மாதிரி அவங்கள முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது, இந்த முடிவுகள் தவறாக போகிறதுங்கிறது தான் அதில் இருக்கிற சிக்கல். அப்ப நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டும். 4 பேர்கிட்ட ஐடியா கேட்டு கூட முடிவெடுக்கலாம். ஒண்ணும் தவறு இல்ல. ஏன்னா, நமக்கு சுயபலத்தை குறைக்கிறது, சுய சிந்தனையை தடுக்கிறது, சுய சிந்தனையை மாற்று சிந்தனையாக்குகிறது. அதாவது ஒரு விஷயத்த தவறாக கண்ணோட்டத்தோட பார்க்க சொல்லி அந்த கேது வந்து நம்மள வழிநடத்துது. ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாக்குது. இப்போ ஒண்ணுமில்ல, ஒரு விஷயத்த நேரடியா தெரிஞ்சுக்காம சந்தேகப்படுறோம் இல்லையா? அந்த சந்தேக புத்திய குடுக்கிறவரும் கேது தான். அப்ப சட்டுன்னு கோபம் வந்துடுறது. ஒரு விஷயம் பேடா இம்ப்ரஷன் ஆன உடனே அதுக்கு தகுந்த கோபம் ரியாக்ஷன காட்டுறது. அப்ப எதையுமே இம்மீடியட் ரியாக்ஷன், இம்மீடியட் ஸ்டெப் எடுக்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க. இதே நீங்க தியானம், ஜபம், ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் போனீங்கன்னா இது பாசிட்டிவ். அப்படியே விசித்திரமான அனுபவங்கள் எல்லாம் உண்டாகும். உங்களுக்கு வந்து ஞானகாரகன் கேது வந்து ஞானத்தை கொடுப்பதில வந்து சரியான பாதையை காட்டுவார்.
ஏன்னா கேது வந்து டிட்டாச்மெண்ட் கிரகம். உலக பற்றுகள், உலக விஷயங்கள், லௌகீக விஷயங்களை எல்லாம் உதறி தள்ளும்போது, அது ஒரு பியூரிட்டிய கொடுக்குது. அது ஒரு ஞான மார்க்கத்துக்கு வந்து அது சாதகமாக நம்மளை சாதகனாக மாற்றுகிறது. அந்த ஒரு சாதனை ஆன்மீகத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிகழும். அதுல ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அப்ப பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் இந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்கிற அதே வேளையில பாசம், நேசம், உறவுகள், கலை தொடர்புகள் இதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி தான் சேமிப்பு பெருசா பண்ண முடியாது இந்த காலகட்டத்துல. ஐடியா போடாதீங்க. இடமாற்றம், ஒருத்தர சந்திக்கிறது, அதுல பார்த்தீங்கன்னா ஆசிலேஷனா இருக்கும். சந்திக்க போன காரியம், அது ஒரு குழப்பத்த உண்டாக்கிருச்சே! இதுக்கு சந்திக்காமயே இருந்திருக்கலாமே! அப்படின்னு ஒரு இம்ப்ரஷன் விழுகும். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்துல இது பண்ணுங்க. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்ல. புரொடக்ஷன் லைன்ல இருக்கவங்களுக்கு, அல்லது வாங்கி ஸ்டாக் வச்சு ட்ரேடிங் பண்றவங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்ல. அது வந்து இந்த 14 நாட்கள்ல செய்யாதீங்க. அது மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், சொந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த 14 நாட்கள்ல புது திட்டங்கள செயல்படுத்த வேண்டாம். அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிருங்க. மறுபடியும் சொல்றேன், இது எல்லாருமே வந்து சூரியன், கேது, திசாபுத்தி அந்தரம் நடந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் அப்ளிகபிள் பண்ண வேண்டாம். இப்ப சிம்மத்துக்கு லக்னத்துக்கே கொஞ்சம் போதாத காலம் தான். 8ல சனி, 12ல குரு, ஜன்மத்துல கேது, 7ல ராகு. இப்ப சூரியன் வந்து கேதுகிட்ட மாட்றாரு. ஸோ இந்த 14 நாட்கள அப்படியே ஸ்கிப் பண்ணி போங்க. ஏன்னா, ஆகாத ஸ்தானங்கள் 8, 12 ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது நம்மள ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கும்போது, இந்த ஒரு விஷயமும் சூரியன், கேதுவும் வந்து நம்ம சிந்தனைய வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. நம்மளுடைய எபிலிட்டிய வந்து அசைச்சு பாக்குது. உத்வேகம்னு சொல்லுவோம் இல்லையா? உற்சாகம், உத்வேகம், சுய பலம், ஆளுமை திறன் இதையெல்லாம் கொஞ்சம் சீர்குலைக்குது. ஹெல்த்லயும் கவனம் தேவைதான். ஹெல்த் சம்மந்தப்பட்டதுல பார்த்தீங்கன்னா, பிரெயின் தலைவலி சம்மந்தப்பட்டது, உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கண்ணு சம்மந்தப்பட்டதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். மொத்தமா இப்ப ஒரு பிரயாணம் பண்றோம் அப்படின்னா, ஹெல்மெட் போடுறது அவசியம். தலை பாதுகாப்பு மிக மிக அவசியம். அது மாரி சின்ன சின்ன கட்டிகள் வந்தாலும், அத போய் டக்குன்னு உடனே செக் பண்ணிக்கிறது நல்லது. உஷ்ண கட்டிகள் ஆகட்டும், கெமிக்கல் அலர்ஜி, அல்சர் சம்மந்தப்பட்டது, இது மாரி வர்றதுகளாகட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அப்ப நம்ம இத இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பீரியட் தான். ஆனா, அந்த சின்ன பீரியட் கூட கெடுதலான கிரக சேர்க்கைகள் மிகப்பெரிய பாதக விளைவை தந்துவிடும் என்பதனால தான், இது மாதிரியான ஜோதிடத்துல நுணுக்கமான விஷயங்கள எடுத்து நான் பதிவா போட்டுட்டு இருக்கேன். மற்ற இந்த திசாபுத்தி சூரியன், கேது சம்பந்தம் இல்லாதவர்கள் இதைப் பற்றி வொரி பண்ணிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.